சூடான தண்ணியில் தோசை மாவை ஊற்றி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதும் இதில் 1 கிளாஸ் இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா கரைஞ்சதும் இது கூட 3/4 கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. இது சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா திரண்டு சட்டியில் ஒட்டாமல் வரும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறிடுச்சுது. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஒன்றா சேர்த்து மட்டும் எடுத்துக்குவோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையணும் கூட தேவை கிடையாது. மாவை 3 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இடியாப்ப குழல் எடுத்துருக்கிறேன். இடியாப்ப குழலையும் அச்சிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு உருட்டி வச்சிருக்க உருண்டையில் ஒரு உருண்டையை போட்டு இடியாப்ப குழலில் க்ளோஸ் பண்ணிட்டு இடியாப்ப குழல் அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு கூட எடுத்துக்கோங்க. அதில் இதை புனிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆயிரும். கோதுமை மாவை மட்டும் வச்சு நம்ம செய்யும் போது இடியாப்பம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நமக்கு பிணியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்து நம்ம பிணியும் போது கோதுமை இடியாப்பம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இடியாப்பத்தட்டை எடுத்து வச்சு இதை ஒரு 7 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிருச்சுது. இது கூட தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தேங்காவும் நாட்டு சக்கரையும் தூவி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி கோதுமை இடியாப்பம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிணிகிறதும் ஈஸி, இடியாப்பமும் சாஃப்டா இருக்கும்.